Pachdi Indian recipes onke. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ரெசிபி. இது ஆந்திரா தெலுங்கானால பண்ணக்கூடிய ரெசிபி. இந்த புளியங்காய் இருக்கு இல்லையா, அந்த புளியங்காயை வச்சு ஒரு பச்சடி பண்ணுவா. சிந்தக்காய பச்சடின்னு பேரு. அது வந்து எப்படின்னா ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ விட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நல்லா இந்த புளியங்காய் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். 1/4 கிலோ வாங்கினா 1/4 கிலோ பச்சை மிளகாய். இப்போது இதில் நான் ஒரு கடாய் சுட வச்சுருக்கேன். இப்போது கடாய் சுட்டாச்சு. இதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சுட்டுன்னு இருக்கிறதே நம்ம இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 100 கிராம்ஸ் சிந்தக்காய், அதாவது புளியங்காய்க்கு நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 10-15 வெந்தயம் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இதில் இந்த புளியங்காவையும் இந்த மிளகாயும் சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம். அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது நம்ம இந்த கடாயில் வச்சு பார்த்தா நல்லா சாஃப்டாக எடுத்து இந்த புளியங்காயெல்லாம். இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதோடு சேர்த்து ஒரு 7-8 பல் பூண்டையும் போட்டுண்டு உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இதில் பாக்கி எண்ணெய் இருக்குது இல்லையா, இந்த எண்ணெயிலேயே நம்ம பொரிச்சு கொட்ட போகிறோம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பின்னே இந்த 2-3 வத்த மிளகாய், இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை சேர்த்துடலாம். இதோடு சேர்த்து கருவேப்பிலை. இப்போ நம்மளோட இந்த சிந்தக்காய பச்சடி உப்பும் கொஞ்சமாக வந்து ஒரு 7-8 பல்லு பூண்டையும் சேர்த்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் இந்த பொரிச்சு கொட்டினதை சேர்த்துடலாம். நம்ம ஜலம் விடாமல் சேர்த்து அரைச்சின்னு இருக்கோம். இது வந்து சுடுற சாதத்தோட செம்மையாக இருக்கும். இது சப்பாத்தியோடையும் ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி யூஸ் பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான டிஷ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனல் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.